ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அம்மான் குட்டி. இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்த்தீங்கன்னா பேபி கேர் எசென்சியல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்னோடய பேபிக்கு என்னென்ன பேபி எசென்சியல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்றதை உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் பாட்டில் வந்து நான் இப்போதைக்கு தம்பிக்கு வந்து லெவலாப்பில் தான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். பேக்ரவுண்டில் வந்து அவன் விளையாடிக்கிட்டு இருக்கான், அதனால் அந்த நாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டுட்ருக்கோம். சாரி. இந்த லெவலாப் ஃபீடிங் பாட்டில் தான் நான் வந்து தம்பிக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஆன்டிகோலிக்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நான் தம்பி பிறந்ததுலேருந்தே லெவலாப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவனுக்கு நிப்பிள் கன்ஃபியூஷன் அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஸோ இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அண்ட் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. 3 months ஒன்ஸ் நம்ம வந்து பாட்டில் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ கண்டிப்பாக வந்து 3 months மேலே பாட்டில் யூஸ் பண்ணாதீங்க. இது பிபிஏ ஃப்ரீ தான். ஸோ நானுமே வந்து இந்த மந்த் வந்து வேறு பாட்டில் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இதோட பெரிய பாட்டில் வாங்கலான் இருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் பிலிப்ஸ் அவன்ட் வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. அண்ட் இதோட நிப்பிளுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ட்டு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் இதுவுமே வாங்கியிருந்தேன். ஆனால் என்னன்னே தெரியல, இவன் வந்து இதில் வந்து ஃபீட் எடுத்துக்கவே இல்லை. நான் பம்ப் பண்ணி கொடுத்தா இதில் வந்து அவன் எடுத்துக்கவே மாட்டான். ஏன்னு தெரியல, அவனுக்கு இது செட் ஆகலை. என்ன ரீசன் தெரில. ஸோ அதனால் இது நான் யூஸ் பண்ணுறதில்ல. இன்னொரு பாட்டில் வச்சுருக்கேன். அது வந்து அந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோடய பம்போடு வந்ததுன்னு சொல்லிட்டு, அது வந்து நான் மில்க் பம்ப் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபீட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு தம்பிக்கு லெவலாப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய பையனுக்கு வந்து இப்போ 5 months ஆகுது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெடிபேர் சோப். எனக்கு டெடிபேர் சோப் தான் இவன் பிறந்ததுலேருந்தே வேறு எந்த சோப்புமே நாங்கள் மாற்றலை. இது தான் வந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்குது. இவனுக்கு வந்து ரொம்பவே இது வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. அண்ட் ஷாம்பு ஆல்சோ டெடிபேர் ஷாம்பு தான். ஸோ இது வந்து எனக்கு சோப்பு ஷாம்பு ரெண்டுமே வந்து எங்கள் டாக்டர் தான் எங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து டெர்மாலஜிக்கலி டெஸ்டட், நோ டியர் ஃபார்முலா. ஸோ இதுவுமே நல்லா இருக்குது. ஸோ இதுவுமே பிறந்ததுலேருந்து தம்பிக்கு நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீசண்டாக இந்த லோஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் ஒரு 1.5 month யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தம்பி குளிச்சுட்டு வந்ததும் இதை நான் கொஞ்சோண்டு எடுத்து அவனோட பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவேன். இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. பாப்பா பிறந்தப்போ இனிஷியலாக நாங்கள் லோஷன் எதுவுமே யூஸ் பண்ணல. வெறுமனே அவனுக்கு வந்து கோகோனட் ஆயில், செக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கி அதை வந்து அவனுக்கு மசாஜ் பண்ணி விடுவோம். ஃபுல்லாக மசாஜ் பண்ணிவிட்டு குளிக்க வச்சுருவோம். லோஷன்ஸ் எதுவும் அப்ளை பண்ணல. இப்போ தான் நான் வந்து சரி ஓகே லோஷன்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இதை நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். 1.5 month யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாவே இருக்குது. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு என்ன தெரியல, இந்த டெடிபேர் ப்ராடக்ட் மேலே எனக்கு அவ்வளோ ஒரு எல்லா ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டயப்பர் தான் நான் இன்னும் வாங்கி யூஸ் பண்ணல. மற்றபடி உங்கள் ப்ராடக்ட் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. குட்டி பையன் வந்து ஜிம் மேட்டில் விளாடிட்டு இருந்தான். நான் அந்த வீடியோ எடுக்கிறதுனால அந்த சவுண்டை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் அவர் வந்து சினிங்கிக்கிட்டே இருக்கிறவருக்கு கோவம் வந்துருச்சு. நான் போய்ட்டு அதை ஆன் பண்ணிவிட்டு நான் திரும்ப வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சார் வந்து சமத்து புள்ளியாக விளாடிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேபி காஜல் வந்து நான் வந்து மதர்ஸ் பாஷ்லேருந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ வந்து இனிஷியலாக வந்து நாங்கள் அவனுக்கு வசம்பில் தான் பொட்டு வச்சுட்ருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மை வைக்க ஆரம்பித்தோம். ஆனால் மை வந்து லெட்டுன்றனால வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து லெட் ஃப்ரீ. இது வந்து பியூர் கவுக்கி அண்ட் ஆல்மட்டில் பண்ணதுனால இது நான் வந்து தம்பிக்கு யூஸ் பண்ணேன். இப்போ வரைக்கும் இதுதான் யூஸ் பண்ணுறேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அடிக்கடி நான் மை வைக்க மாட்டேன். ஸோ எப்போயாவது இந்த மாதிரி டைம் வைப்பேன் நான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டயப்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டில்ஸ்லேருந்து வாங்கியிருந்தோம். டயப்பர் வந்து இவனுக்கு எதுவுமே செட்டே ஆகலை. நிறைய டைப்பர்ஸ் நான் மந்த் டைப்பர் மாற்றிட்டே இருப்பேன். நிறைய டைப்பர்ஸ் வாங்கினேன். பட் எதுவுமே அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. பட் இது வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. கம்ஃபர்டபுளாக இருக்குது. தம்பிக்கு லீக் ப்ரூஃபாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீத்தபிளாக இருக்குது. மற்ற டைப்பர்லாம் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு அவனோட இடுப்பு கிட்டலாம் அந்த எலாஸ்டிக்கோட அந்த தடம் பதிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நான் வந்து இது வந்து நான் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நல்லாவே இருக்குது இந்த டயப்பர். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் நான் உங்களுக்கு காமிக்கணும். இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஃபேன். இது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து தேவை. ஏன்னா பாப்பா இருக்கும்போது பவர் கட்லாம் ஆச்சுன்னா அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதுவும் எங்கள் பாப்பா வந்து ரொம்ப காற்று இல்லைனாலே அவன் நெய்னு அழுதுகிட்டு இருப்பான். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சார்ஜ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டும் இருக்குது. இங்கே வந்து லைட் எரியும். அண்ட் டச்சு தான் இது. ஸோ நம்ம வந்து ஸ்பீடை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட் இருக்கும். அண்ட் ஃபேன் வந்து ஸ்பீடும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மீடியம் ஸ்பீடு, ஸ்லோ ஸ்பீடு, ஃபாஸ்ட்டு ஸ்பீடு அந்த மாதிரி
ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். நான் எங்கே போனாலுமே இது வந்து என்னோடய டைப்பர் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். அண்ட் ஹேண்டியாகவும் இன்னொரு ஃபேன் வாங்கலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் நிறைய இடத்த ஆக்குபைட் பண்ணிக்குது. ஸோ அதனால் ஹேண்டியாகவும் இன்னொரு ஃபேன் வாங்கி வச்சுக்கலாம். பட் அதை கம்பேர் பண்ணும்போது இதில் நல்லா காற்று நல்லாவே வருது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்களும் இது வாங்கிக்கலாம். இது வந்து நாங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணல. என் ஹஸ்பண்ட் தான் ஒரு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. இதோட ரேட் வந்து 950 1000 சம்திங் சொன்னாங்க. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இதுதான் நான் தம்பிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட காட்டணும். இதுதான் வந்து அவனோட ஃபேவரட் டாய். இது வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த டாய். இது வந்து பார்த்திங்கன்னா சார் விளாண்டு அதை ஃபுல்லாக உடச்சிட்டாரு. இது எப்படின்னா இதில் கிளுகிளுப்பும் இருக்கும், அமுக்கும் போது இந்த இதுவும் இருக்கும். இது வந்து அவனுக்கு வந்து அடிப்படாது. ஸோ இது வந்து ஸ்பாஞ்ச் தான். ஸோ அதனால் அவனுக்கு அடிலாம் படாது. இவன் இதை வச்சு நல்லாவே விளாடுவான். ஸோ அவனோட ஃபேவரட் டாய் இது. அதுக்கப்புறம் டீத்தர் ஒரு 2-3 டீத்தர் அவனோட ஃபேவரட். இது 2 வச்சு தான் அவன் ரொம்ப விளாடிக்கிட்டே இருப்பான். ஸோ இதுதான் நான் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுற எசென்சியல்ஸ். இதில் உங்களுக்கு எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் எனக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நியூ மம்மிஸ்க்கு ஃப்யூச்சர் மம்மிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களோட சப்போர்ட் தான் என்னோட மோட்டிவேஷன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மறுபடியும் எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு எனர்ஜி வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.